ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஊர்லேருந்து நான் அப்போ தான் வந்தேன். இருந்தாலும் ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறமும் எனக்கு அந்தளவுக்கு எப்போதும் அக்கா, அதுக்கப்புறம் தங்கச்சி அப்படிலாம் வீட்டில் இருக்கிறப்போ இருக்கிற ஒரு சந்தோஷங்கிறது அப்போ எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஒரே பையங்கிறதுனால அம்மா எனக்கு ரொம்ப செல்லம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் படித்து முடித்து வெளிநாடு போனதுக்கப்புறம் நான் படிச்சுக்கிட்டு இருக்கப்பே அக்காவுக்கு மேரேஜ் ஆனிச்சு. இருந்தாலும் அக்கா ஹஸ்பண்ட் வெளிநாட்டில் இருந்தனால அக்கா நான் படிக்கிறப்பெல்லாம் எங்கள் வீட்டில் இருந்து தான் குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிடுச்சு. அதுக்கப்புறம் நான் போய் தான் தங்கச்சி ஒரு 6 மாதத்துலேயே மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். இப்போ ஒரு வருஷம் கழித்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, வீடே ஏதோ ஒரு அமைதியாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. நானும் அம்மாவும் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு அப்போ தான் நான் யோசித்தேன், வெளிநாட்டிலேருந்து வந்ததுக்கப்புறம் இந்த அளவுக்கு ஒரு தனிமை இருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்க்கல. ரொம்ப ஒரு மாதிரி மனசே ஒரு கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட சொன்னேன், இது மாதிரி அக்காவையும் தங்கச்சியும் நான் 1 மாதம் லீவில் போகிற வரைக்கும் இருக்க சொல்லுமா. அப்போ தான் எனக்கு ஒரு சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வெளிநாட்டிலேயே ரொம்ப தனிமையில் இருந்து தான் நானும் வந்திருக்கிறேன். இப்படி இருக்கிறப்போ நானும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் ரொம்ப ஒரு மனசு கவலையாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் அம்மாக்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இதுக்கு எதுக்குடா நீ சொல்லிக்கிட்டு இருக்க? நான் நேற்றே உன்னோட மனசு எனக்கு தெரியும். அதனால் நான் நேற்றே நான் அக்காக்கிட்டேயும் உன்னோட தங்கச்சிக்கிட்டேயும் நான் பேசிட்டேன். அவள் இன்னும் ஒரு 2-3 நாளில் வரேன் இருக்கா. ஏன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருவாங்களாம். அப்புறம் ஒரு 20 நாள் லீவு தான். அதுக்கப்புறம் வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டு வேணால் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்க சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே, சரி சரிம்மா, எனக்கும் இப்போ தான் சரியாக படுது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. ஏன்னா இத்தனை நாளாக வெளிநாட்டில் இருந்தாலும் நமக்கு எப்படா ஒருத்தவங்க இங்கே சொந்தக்காரவங்கள பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுக்கு வரும். அப்படி இருக்கிறப்போ அக்காவையும் தங்கச்சியும் நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், அவங்க பிள்ளைங்களெல்லாம் அப்படின்னோடனே, சரி சரி கவலைப்படாத, நாளைக்கு நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். போயிட்டு நான் வேண்டுதல் வச்சுருக்கேன், அதை செஞ்சுட்டு வந்துடுவோம்ப்பா அப்படின்னோடனே, சரி சரி செஞ்சிடலாம், அதை பற்றி ஒன்றும் நீ கவலைப்படாத, அதெல்லாம் செஞ்சிடலாம், நீ அதை பற்றி எதுக்கு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்களை நான் யோசித்தேன். சரி அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறு 2-3 நாள் கழித்து அக்கா ஊரில் இருந்துச்சு. அப்புறம் ஒரு 2 நாள் கழித்து தங்கச்சி ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் எனக்கு அப்போ தான் ரொம்ப சந்தோஷமாகவே இருந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் இத்தனை வருஷமாக எதுக்காக ஒரு ஒரு 2 வருஷமாக 1 வருஷமாகவே நான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், ஊருக்கு போனால் அக்கா தங்கச்சியெல்லாம் எங்கே அழைச்சிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரொம்ப ஒரு பாசம். அப்பா நாங்கள் ஸ்கூல் படிக்கிற டைம்லேயே இறந்துட்டார். அதுக்கப்புறம் அம்மா, அதுக்கப்புறம் அக்கா தான் வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் என்னை படிக்க வச்சது, தங்கச்சியை படிக்க வச்சது, அப்படி தான் எங்களோட லைஃப் போணுச்சு. அதனால் ஃபேமிலியோடய ரொம்ப இருந்ததுனால வெளிநாட்டுக்கு போய் என்னால் கொஞ்சம் நாளைக்கு ஒரு 1 மாதம் வரைக்குமே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா இங்கேயே படித்து எல்லாமே முடித்ததுனால திடீர்னு வெளியில் போகணுங்கிறப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்குமே பழகிட்டு தான் ஆகணும். ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம பழகிட்டால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயம். அதுக்கப்புறம் சரி ஓகே, இதுக்கப்புறம் நம்ம வேறு சில விஷயங்களை நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறதோட என்ன நம்மளுக்குன்னு தோணுதோ அதை நம்ம செஞ்சோனாலே வாழ்க்கையில் நம்மளுக்கு பாதி பிரச்சனை நமக்கு இருக்காது அப்படிங்கிறது மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதனால் நான் முடிவு பண்ணேன், சரி இதுக்கப்புறம் நம்ம வெளிநாட்டுக்கு போகலாமா, இல்லை இங்கேயே ஏதாச்சும் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரியே என்னோடய ஃப்ரெண்டும் ஐடியா கொடுத்தான், வெளிநாடு போக வேண்டாம்டா, இங்கேயே நம்ம 2 பேரும் பார்ட்னர்ஷிப்பில் ப்ரௌசிங் சென்டர் இதுக்கெல்லாம் இப்போ நல்ல மார்க்கெட் இருக்குது. அங்கே சம்பாதிக்கிற அந்த 1,00,000 ரூபாயே இங்கே உனக்கு 50,000 கிடைச்சாலும் ஃபேமிலியோடு நீ இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னான். எனக்கு அதுதான் பெஸ்ட்டுன்னு தோணுச்சு. ஏன்னா இப்போ போயிட்டு என்னால் திருப்பியும் இங்கே போய் வேலை தேடுறதுங்கிறது கஷ்டம். ஏன்னா நான் கம்பெனி சும்மா வித்ட்ரா பண்ணிட்டு தான் வந்தேன். இருந்தாலும் திருப்பி அந்த கம்பெனியில் எனக்கு போகிறதுக்கும் விருப்பம் இல்லாதனால அவன் சொன்ன ஐடியா வச்சு எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு ப்ரௌசிங் சென்டர் ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணப்போ அவனும் கொஞ்சம் கைட் பண்ணான். ஏன்னா அவன் வேறு ஏரியாவில்
ப்ரௌசிங் சென்டர் வச்சுருக்கான் அப்படிங்கிறதுனால அவனுக்கு அதை பற்றியான ஒரு நாலேஜ் இருக்குது. எனக்கு வந்து சிஸ்டம் நாலேஜ் இருக்கிறதுனால அவன் எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணான். என்னென்ன பண்ணணும், என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி யோசித்தான். யோசித்ததுக்கப்புறம் வந்து எனக்கு அது சரியாக பட்டுச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இந்த விஷயத்த வந்து நம்ம இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறம் அம்மாக்கிட்ட கேட்டேன். அம்மா, உனக்கு என்ன விருப்பமோ அதை செய்ப்பா, ஆனால் அது வந்து எதுலையா இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்ப்பா, அதான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகே, அதுவும் உண்மை தான். நம்மளுக்கு வந்து எதுலையா இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கவனமாக தான் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி, ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம வந்து என்ன தான் வந்து சில விஷயங்களை இது பண்ணாலும் எதுவுமே நடக்கிறதுங்கிறது நடக்க தான் ஆகணும்.